பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கா அவ? எல்லா ஃப்ராட் வேலை அவ செஞ்சுட்டு என்ன என்ன ஃப்ராடு கிட்னாப்பர்னு சொல்றான். அவளை பத்தி முழுசா தெரிஞ்ச எவனாவது அவளை கல்யாணம் பண்ணிப்பானா? அவளை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன். அவளை பக்கத்துல உட்கார வச்சு தாலி கட்டிட்டேன். நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே நீ கல்யாணம் பண்ணிக்க சொன்ன. பாரு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு. நீ சொன்ன 15 நாள்ல கல்யாணமும் நடந்து முடிஞ்சு போச்சு. அதோட சேர்ந்து என் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. ஒருத்தி தாலி கட்ட கையோட மண்டபத்தையே காலி பண்ணிட்டு போயிட்டான். அங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ், கொலீக்ஸ், சொந்தக்காரங்க எல்லாரும் முன்னாடி என் மான மரியாதை போச்சு. இதுக்கா நீ ஆசைப்பட்ட? இதுக்கா நீ அவ்வளவு அவசரப்பட்ட? கல்யாண மண்டபம் ஏதோ கலவரம் நடந்த இடம் மாதிரி ஆயிடுச்சு. அங்க வந்து எல்லாரும் அங்க நடந்த கேலி கூத்த பார்த்து சிரிக்கிறாங்க. எல்லா பொண்ணு என்ன பார்த்து நக்கல் சிரிப்பு சிரிக்குது. வெளியே தலை காட்டி நடக்க முடியுமா என்னால? எதுக்கும் அசராதவ உடம்பு கூசி போய் நிக்கிறேன். எல்லாரும் ஆசைப்பட்டீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இந்த கல்யாணத்துக்கு எனக்கு சம்பந்தம் இருக்கா? ஆனா எல்லா அசிங்கமும் எல்லா அவமானமும் நான் தான் தாங்க வேண்டியிருக்கு. என்னப்பா இன்னும் அக்காவை காணோம்? அதாம்மா எனக்கும் தெரியல. சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டாலே. ஒரே பதட்டமா இருக்கு. எதுக்கு பேக்கு? எங்க கிளம்பிட்ட? ஏதாவது டூருக்கு போறியா? ஆமா, உங்க பொண்ணு பண்ண காரியத்துக்கு டூர் ஒண்ணுதான் குறைச்சது. சரி, பேக்க கொண்டு வந்து எதுக்கு நடு வீட்டுல வைக்கிற? மான மரியாதை நடு ரோட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எங்கேயாவது போறதுக்கு தான். எங்க போற? போறேன் இல்ல, போறோம். போறோமா? ஆமா. ஏன் எனக்கு மட்டும் தான் மான மரியாதை போகுமா? உங்களுக்கு எல்லாம் போவாதா? சுத்தி இருக்கிறவங்க நாக்க புடுங்குற மாதிரி கேக்குறதுக்கு முன்னாடி நாமளே எங்கேயாவது போறதுதான் நல்லது. டேய், அறிவு இருக்கா? நானே இன்னும் ஹாசினி வீட்டுக்கு வராம இருக்காளேன்னு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்கிட்டாம நான் வீட்டை விட்டு போறேங்கிறியே. அவளை பத்தி உனக்கு கவலையே இல்லையா? அவளுக்கு நம்மள பத்தி கொஞ்சமாவது கவலை இருக்கா? இருந்தா இப்படி செய்வாளா? அவ எங்க போயிட போறா? ஊர்ல இருக்கிற அத்தனை வீட்டையும் அழிச்சிட்டு நேரா இங்கதான் வருவா. இந்த வீடு எல்லாத்தையும் தாங்கறதுக்கு தானே இருக்கு. இப்ப என்னாச்சு? ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? இன்னும் என்ன ஆகணும்? கல்யாணத்துக்கு விருந்தாளியா போய் தாலியை கட்டிக்கிட்டாலும் ஒரு வழியா இவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சேன்னு சந்தோஷப்பட்டேன். கூட குறைச்சலா இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டின்னு ஆயிடுச்சு. இனிமே சந்தோஷமா இருப்பான்னு பார்த்தா தாலி கயிறுல பூசின மஞ்சள் காயறதுக்குள்ள புருஷன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிட்டான் உங்க பொண்ணு. கல்யாணம் முடிஞ்சு புகுந்த வீட்டுல வலது காலை வைக்க வேண்டியவ ஸ்டேஷன்ல காலை வச்சிருக்காளே. இனிமே இந்த வீடு விளங்குமா? ஹலோ, அந்த பொண்ணு ஆன் தி வேல இருக்கா. கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துல வந்துருவா. ஓகே, எந்த பிரச்சனையும் இல்ல. கரெக்ட்டா தூக்கிடுங்க. ஓகே, எல்லாரும் ரெடியா தானே இருக்கீங்க? ரெடியா தான் இருக்கோம். இங்க வச்சா தூக்க போறோம். ஆமா, என்ன பிரச்சனை? இல்ல, பப்ளிக் பிளேஸா இருக்கு. யாராவது பார்த்து பிரச்சனை பண்ணா நம்ம கிட்ட பிரச்சனை பண்றதுக்கு யாருக்கு தைரியம் வரும்? இதோ அந்த பொண்ணு வந்துட்டா. ஆமா, சீக்கிரமா வண்டியில இரு, வண்டியில இரு. சீக்கிரம் சீக்கிரம், ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ஏய், வண்டிடுறா, வண்டியிரு வண்டியிரு. டேய், அந்த பொண்ணு கிட்ட சைடுல போ. அந்த பொண்ணை புடிச்சு போட்டு போயிட்டே இருக்கலாம். லெஃப்ட்ல போ, லெஃப்ட்ல போ. ஓ, சைடுல போ, சைடுல போ. நான் சும்மா விட மாட்டேன். லெஃப்ட் ட்ரை பண்ணு, ட்ரை பண்ணு. இது போறேன். ரைட் கேப்ப பாரு. போடா, சீக்கிரம் போ. போ போ, பக்கத்துல போ. சே, எப்படி போயிட்டு இருக்கா பாரு. அண்ணா, நடு ரோட்டில் நடந்து போறானே. ஹார்னர்ரா. என்கிட்ட உங்க வேலையை காட்டுறீங்க.
டேய் ஹார்ன் அடிச்சு வண்டி கொஞ்சம் முன்னாடி ஓட்டிட்டு போடா. இந்த போறேண்ணே. டேய் வண்டி நிறுத்து. என்ன நோய் நோய்னு ஹார்ன் அடிச்சிட்டு இருக்க? இல்ல கொஞ்சம் அர்ஜென்ட்டா போகணும். உனக்கு அவசரம்னா லெஃப்ட்ல போய் இல்ல ரைட்ல போய் இல்ல புளிய மாட்டல அடிச்சு மேல கொடுப்போம். என்ன என்ன ஃபாலோ பண்ற எரும மாடு? எரும மாடா? பத்தியாடா? ஸ்லோவா போ, ஸ்லோவா போ. ஸ்லோவா போ. ஓய் என்ன ஃபாலோ பண்றியா? இல்ல மேடம். அப்படியே பின்னாடியே வர? அர்ஜென்ட்டா அண்ணா நகர் வரையும் போயிட்டு இருக்கோம் மேடம். அண்ணா நகர் போறியா? ஆமா மேடம். அப்போ அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன டிராப் பண்ணிரியா? ஓகே மேடம். உட்காருங்க மேடம். ஓகே. வாங்க மேடம். வெல்கம். வாங்க உள்ள வாங்க. திருட்டு ராஸ்கல். என்ன ஏமாத்த பாக்குறீங்களா? மேடம் அந்த ஏஜிவ சொன்ன அவன் போலீஸ் கிட்ட மாட்டி விட்டு முட்டிக்கு முட்டி தட்ட வைக்கல. என் பேரு ஹாசினி இல்ல. ஏய் மாட்டு வண்டியா ஓட்டுற? கார் தானே ஓட்டுற? ஸ்பீடா தான் போயேன். இப்ப பாருங்க மேடம் ஸ்பீட. ஹலோ யாராவது இருக்கீங்களா? என்ன காப்பாத்துங்க. தனியா இருக்க ரொம்ப பயமா இருக்கு. ஏய் யாராவது இருக்கீங்களா? லைட் ஏதாச்சும் போடுங்க. ஏய் யாரா நீங்க? என்ன எதுக்காக கட்டி போட்டிருக்கீங்க? நான் எங்க இருக்கேன்? இது என்ன இடம்? அவுத்து விடுங்களேன். போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போனவள எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்து அடைச்சு வச்சிருக்கீங்க? வாயை திறந்து பேசுங்கடா. புளிக்காத மாவுல செஞ்ச இட்லிய முழுசா முழுங்கின மாதிரி ஏன் பேந்து பேந்து முழிக்கிறீங்க? சொல்லுங்கடா எரும மாடுங்களா? எதுக்கு இப்படி என்ன சேர்ல கட்டி போட்டிருக்கீங்க? நான் இவ்ளோ பேசுறேன், வாய் கூட திறக்க மாட்டேங்கிறீங்க. பேசுங்கடா எரும மாடுங்களா, பேசுங்க. அவங்க எதுவும் பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க? என்ன கோளாறு? கோளாறு என்னன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணமான என்ன கோளாறு ஆகும்? ஏன் பேசக்கூடாது? கல்யாணம் ஆன அப்புறம் எந்த பொண்டாட்டி புருஷனை பேச விட்டுருக்கா? என்ன பாய்ஸ், நான் சொல்றது கரெக்ட் தானே? எஸ் சார். எஸ் சார். எஸ் சார். அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கும் அந்த கோளாறு ஆயிடுச்சு. ஆனா நீங்க மட்டும் பேசுறீங்க. பேசாத. உங்களுக்கு கல்யாணம் ஆனா நான் ஏன் பேசக்கூடாது? பேசாதன்னு சொல்றேன்ல. என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? இவங்க எல்லாம் யாரு? இவங்களுக்கெல்லாம் நான் பாஸ். அப்போ உங்களுக்கு? ஃபோன் பண்ணி இருக்கிறது என்னோட பாஸ். சொல்லிடி தங்கம், மாமா கொஞ்சம் பிஸியா இருக்கேன். என்ன பிஸியா இருந்தாலும் உன்கிட்ட பேசாம இருப்பேனா? சொல்லு மயிலு. என்னது ஓடிபியா? ஆன்லைன்ல என்ன ஆர்டர் செஞ்சேன்? காஞ்சிபுரம் பட்டா. அது எதுக்கு ஆன்லைன்ல? நீ காஞ்சிபுரத்துல தானே இருக்க. இயர்போன்ஸ் ஃப்ரீயா கொடுக்கறானா? இரு இருக்கண்ணா, ஓடிபி வந்துச்சு, பார்த்து சொல்றேன், ஒரு நிமிஷம் இரு. சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. 007
and 007. ஓடிபியில் என்னடா நியூமராலஜி? சரிம்மா. Boys, switch off this phone and keep it. என்கிட்ட வெறுப்பா பேசுனீங்க, போன்ல சுருங்கி போயிட்டீங்க. அதான் சொன்னேனே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. உங்களுக்கு கல்யாணம் ஆனா என்ன, இல்ல காது குத்தானா எனக்கு என்ன? என்னதுக்கு இங்க கொண்டு வந்திருக்கீங்க? உனக்கு கல்யாணம் ஆனதுனால. எனக்கு கல்யாணம் ஆனது உங்களுக்கு எப்படி தெரியும்? கல்யாணமான கட்டி போடுறது எந்த ஒரு பழக்கம்? பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணாலே கட்டி போட்ட மாதிரி தான். இதுல கயத்துல வேற கட்டி போடணுமா? உங்களுக்கு என்னதான் வேணும்? உன்னோட உதவி வேணும். உடம்பு முழுக்க கட்டி போட்டுட்டு உதவி கேட்கிற ஆள் நீங்களா தான் இருப்பீங்க. என்னவா இருந்தாலும் ஒரு பொண்ணோட பெர்மிஷன் இல்லாம அவளை இழுத்துட்டு வரக்கூடாது. ஈவ் டீசிங்னா என்னன்னு தெரியுமா? அத பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சிருக்கோம். எங்க டெய்லி பேப்பர்லயா? எங்க சப்ஜெக்ட்ல. என்ன சப்ஜெக்ட்? நீங்க யாரு? ஐ அம் விக்ரம், சிபிஐ ஆபீசர். சிபிஐ ஆபீசரா? எஸ். சிபிஐ என்ன இப்படி கட்டி போட்டு விசாரிக்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன்? உன்னை விசாரிக்கிறதுக்கு கூட்டு வரல. நீ எங்களுக்கு ஒரு வேலை செய்யணும். என்ன வேலை? உங்க பொண்டாட்டி கேக்குற ஓடிபியை நான் பார்த்து சொல்லணுமா? என்ன முறைக்கிறீங்க? நானே எனக்கு நடந்த அநியாயத்துக்கு அந்த ஏஜிவை கம்ப்ளைண்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள தள்ளலான்னு நினைச்சிட்டு இருந்தா நடுவுல புகுந்து எனக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கீங்க. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. எனக்கு கேட்டு பழக்கம் இல்ல, சொல்லிதான் பழக்கம். அந்த ஏஜ் என்ன செஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? கேளுங்க. என் தங்கச்சியை கிட்னாப் பண்ணி மாறு வேஷம் போட்டு என்ன மிரட்டி என்ன மனவரையில உட்கார வச்சு தாலி கட்டிட்டாரு. என் வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டாரு. என் தங்கச்சியை கடத்தினதுக்கு ஒரு கேஸ், என்ன பிளாக்மெயில் பண்ணதுக்கு ஒரு கேஸ், ஏமாத்தி என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு ஒரு கேஸ். ஆக மொத்தம் அந்த ஆளு பீஸ் பீஸ் ஆகணும். வாழ்க்கை முழுசும் அந்த ஏஜே ஜெயில தான் கிடக்கணும். இதுக்காக நான் ஒரு பெரிய சட்ட போராட்டத்துக்கே ரெடி ஆயிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் வேலை செஞ்சு கொடுப்பேன்னு நான் என்ன வீட்டுல போர்டா மாட்டி வச்சிருக்கேன். எல்லாருக்கும் வேலை செஞ்சு தரத்துக்கு என்ன அவுத்து விடுங்க. நான் உடனே போய் ஏஜே மேல கேஸ் போடணும், அரெஸ்ட் பண்ணணும். நீ எங்களுக்கு ஹெல்ப் செஞ்சா ஏஜேவை அரெஸ்ட் பண்ற வேலையை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஏஜேவை ஜெயிலுக்கு அனுப்புறீங்களா? அவரு உங்க வீட்டு பொண்ணையும் இதே மாதிரி கிட்னாப் செஞ்சுட்டாரா? அதுக்கும் மேல ஏதாவது பிளாக்மெயில் செஞ்சுட்டாரா? இன்னும் மேல. இதுக்கு மேல என்ன இருக்கு? கொலைதான் இருக்கு. அதேதான். கொலையா? எஸ், ஏஜே ஒரு கொலை செஞ்சிருக்கான். சும்மாவா? ஆமா. நீங்க சீரியஸ் சிபிஐயா இல்ல சிரிப்பு சிபிஐயா? ஏன்? பின்ன அவரை போய் கொலைக்காரன்னு சொல்றீங்க? அந்த அளவுக்கு எல்லாம் அவரு வர்த்து இல்ல. அந்த ஏஜே அயன் பண்ண சட்டைய போட்டுக்கிட்டு அளவா பேசிக்கிட்டு கண்ணை உருட்டிக்கிட்டு கடப்பாரிய முழுங்கின மாதிரி நின்னுக்கிட்டு ஹிட்லர்னு பில்டப் பண்ணிட்டு இருக்காரு. அவரை போய் மர்டரர் ரேஞ்சுக்கு அள்ளி விட்டுட்டு இருக்கீங்க. அவரே பொண்டாட்டி செத்த நினைப்புல ஃபீல் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காரு. ஃபீல் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கான். நடிக்கிறாரா? அவரே ஏன் நடிக்கணும்? ஏஜே கொலை செஞ்சது அவனோட மனைவி பிரவலி. நீங்க கொரோனால ரொம்ப குழம்பி போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவராவது அவர் பொண்டாட்டிய கொலை பண்றதாவது. அந்த ஏஜே ஒரு நாளைக்கு 100 தடவையாவது பொண்டாட்டி போட்டோக்கு முன்னாடி போய் நின்னுக்கிட்டு எதையாவது பேசி புலம்பிக்கிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு பொண்டாட்டி மேல அவருக்கு லவ்ஸ். அப்படிப்பட்டவரு இதெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். உன்னை யாரும் நம்ப சொல்லல.
நாங்க சொல்ற வேலையை செஞ்சா எங்களுக்கு ஒரு சாட்சி கிடைக்கும். அதை வச்சு கோர்ட்டை நம்ப வைப்போம். என்னால என்ன சாட்சி கிடைக்கும்? அதுக்கு நான் என்ன வேலை பண்ணணும்? நீ மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள மருமகளா காலடி எடுத்து வைக்கணும். என்னது? நானா? அந்த வீட்டுக்குள்ளயா? மருமகளாவா? நீங்க என்ன அந்த ஹிட்லரை விட மோசமான ஆளா இருக்கீங்க? என்னால மறுபடியும் அங்க போக முடியாது. செத்தாலும் நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன். இனிமே அந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன்னு சபதம் செஞ்சுட்டு வந்திருக்கேன். நானாவது அங்க போறதாவது. நீ இந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். என்ன அதிகாரம் பண்றீங்க? அந்த வீட்டுக்குள்ளதான் சாட்சி இருக்குன்னா நீங்களே போய் சர்ச் பண்ணி பார்க்க வேண்டியதானே? நான் எதுக்கு போகணும்? என்ன அனுப்பிட்டு நீங்க உங்க பொண்டாட்டிக்கு ஓடிபி சொல்லிட்டு இருப்பீங்களா? எதை எப்படி செய்யணும்னு சிபிஐக்கு நீ புத்தி சொல்லாத. நாங்க சொல்ற மாதிரி நீ செஞ்சா எங்களுக்கு ஒரு சாட்சி கிடைக்கும். என்ன பேசுறீங்க? அந்த ஹிட்லரை கொலைக்காரன்னு நீங்களே சொல்றீங்க. நாங்க போய் நடிச்சிட்டு இருந்தா என்னையும் கொலை பண்ணிட மாட்டாரா? அதை நாங்க பாத்துக்கிறோம். என்ன பாப்பீங்க? என் பாடிய போஸ்ட்மார்ட்டம் பண்றது பாப்பீங்களா? உங்களுக்கு இது ஒரு கேஸ், அவ்வளவுதான். எனக்கு இது லைஃப். நான் இன்னும் என்னென்ன சாதிக்க வேண்டியது இருக்கு? டிவி நடிகை ஆகணும், சோஷியல் சர்வீஸ் பண்ணணும். ஐயோ, என்னாலலாம் இது முடியாதுப்பா. இதை சாதாரணமா எடுக்காத. இதை இப்படியே விட்டுட்டா அந்த ஏஜே கொலை கேஸ்ல இருந்து தப்பிச்சிருவான். ஒரே ஒரு சாட்சி போதும். பிரவலிக்காவை கொன்ன குற்றத்துக்கு ஏஜேவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவோம். அவரை எங்கேயோ அனுப்புங்க, என்ன மட்டும் அந்த வீட்டுக்கு அனுப்பாதீங்க. நான் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். யார் மேடம் அது? மேடம் சார், நான் தான் சுவிட்ச் ஆஃப் பண்ண சொன்னல. நான் உங்க மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன் சார். மேடம் என் மொபைல் கால் பண்றாங்க. என் வாழ்க்கையில நிம்மதி இல்லாம பண்றதுக்குன்னே பிறந்திருக்க அந்த அறிவு கேட்ட கேட்காரி எனக்கு மட்டும் இல்ல, இந்த பூமிக்கு ஒரு பெரிய பாரம். மான ரோஷம் இருக்கிறவளா இருந்திருந்தா அவ என் கல்யாணத்துக்கே வந்திருக்க மாட்டான். வந்தது மட்டும் இல்லாம எல்லார் முன்னாடி என் மானத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். திருட்டுத்தனமா என் தாலி கட்டிக்கிட்டது மட்டும் இல்லாம மேல கேஸ் போடுறேன்னு சவால் விட்டுட்டு போறேன். போ, எங்க வேணா போ, என் மேல கேஸ் போடு. யார் வந்து என்ன என்ன பண்ணுவான்னு நானும் பாக்குறேன். யார் பார்த்து எனக்கு பயமும் இல்லை, எதை பத்தியும் கவலையும் இல்லை. அவன் கொலை செஞ்சதே அவன் கொண்டாடி. ஏஜே கொலை செஞ்சதே அவனோட மனைவி பிரவலிகா. வேண்டாம் ஏஜே, என்ன விட்டு என்ன எதுவும் செஞ்சிடாத. ப்ளீஸ் ஏஜே, என்ன எதுவும் செஞ்சிடாத. வேண்டாம் ஏஜே. ஏஜே, நோ